லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இலக்குகளை குறிவைத்து விசேடமாக அவர்களுடைய ஆயுத களஞ்சியங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலினுடைய வான்படை என்பது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியான மிக தீவிரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களினாலே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக லெபனானுடைய தரப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலைமையிலே அமெரிக்காவும் பிரான்சும் ஒரு சமாதான முயற்சி அல்லது 21 நாட்கள் போர் நிறுத்தத்தை கோரியிருந்த நிலைமையிலே இஸ்ரேல் அந்த கோரிக்கைக்கு மிக தீவிரமான ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றது. அந்த பதில் என்ன, இஸ்ரேல் லெபனான் இடையே தற்போதைய நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். லெபனானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக ஒரு தலையீடியாக இருந்து வந்த நிலைமையிலே பலஸ்தீனத்தின் மீதான மிக மோசமான போரை முடிவுக்கு கொண்டு வந்து அல்லது முடிவுக்கு கொண்டு வருகின்ற தருவாயிலே லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகள் மீது இஸ்ரேலினுடைய வான்படைகள் கடந்த சில நாட்களாக யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றன. இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய அரசாங்கம் லெபனான் மீது மிக விரைவிலே ஒரு தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மத்திய கிழக்கிலே உருவாகி இருக்கக்கூடிய மிக தீவிரமான போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அல்லது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே அல்லது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலே ஒரு இடைக்கால சமாதானத்தை அல்லது இடைக்கால போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் பிரான்சும் தீர்மானித்திருந்தன. அதற்கான கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலைமையிலே இந்த கோரிக்கை தொடர்பாக பதிலளித்துள்ள இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு என்ன குறிப்பிடுகின்றார் சொல்லி சொன்னால், நிச்சயமாக போர் நிறுத்தம் சாத்தியமே இல்லை. நாங்கள் ஹிஸ்புல்லா போராளிகளை ஒடுக்கும் வரையிலே லெபனான் மீதான யுத்தத்தை தொடரப் போகின்றோம். சில வேளைகளிலே அது தரைவழி யுத்தத்திற்கான தேவையை ஏற்படுத்துகின்றது என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலைமையிலே இஸ்ரேல் நிச்சயமாக லெபனான் மீது ஒரு தரைவழி யுத்தத்தை தொடங்க போகின்றது என்ற சமிக்கையை இஸ்ரேல் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவும் பிரான்சும் ஒரு தீவிரமான நடவடிக்கையை எடுத்தன. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தம் என்பது நிச்சயமாக மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இந்த ஹிஸ்புல்லா அல்லது லெபனானுக்கு சார்பாக இயங்கக்கூடிய அல்லது அவர்களுடைய நேச நாடான ஈரானை இந்த போருக்குள்ளே நிச்சயமாக வலிந்தெழுக்கும் என்ற அடிப்படையிலே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே நிச்சயமாக ஒரு போர் நிறுத்தம் அவசியம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். ஆனால் மறுபக்கம் அமெரிக்கா மீது ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்தம் அவசியம் என்று கூறுகின்ற போதும் இஸ்ரேலுக்கான சகல இராணுவ வளங்களையும் அமெரிக்கா தான் தற்போதும் வழங்குகின்றது என்பதுதான் அந்த விமர்சனமாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலும் கூட இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 21 நாட்கள் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த பிரான்சும் அமெரிக்காவும் எடுத்திருந்தன. இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான கோரிக்கை தொடர்பிலே இஸ்ரேலினுடைய அரசாங்கம் பதிலளிக்கின்ற போது நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று நிச்சயமாக அதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இதுதான் மத்திய கிழக்கிலே மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலைமையிலே ஐநாவிலே உரையாற்றிய லெபனானுடைய வெளிவகார அமைச்சர் இஸ்ரேல் லெபனான் மீது மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த விமான தாக்குதல்களாலே கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே குழந்தைகளும் உள்ளடங்கி இருக்கின்றார்கள். இது மிக மோசமான நடவடிக்கை என்று அவர் விவரித்திருப்பதோடு இந்த பிரான்சும் அமெரிக்காவும் எடுத்திருக்கக்கூடிய 21 நாட்கள் போர் நிறுத்தம் என்ற அந்த கோரிக்கையை தாங்கள் நிச்சயமாக வரவேற்பதாக கூறியிருக்கின்றார்கள். இது கூறி முடிப்பதற்குள் இஸ்ரேல் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றது. நிச்சயமாக போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் அந்த நிலைப்பாடாக இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலே மிக விரைவிலே ஒரு தரைவழி யுத்தம் என்பது ஆரம்பிக்கப்பட போகின்றது. குறிப்பாக இதன் அடிப்படையில் அந்த கருத்து கூறப்படுகின்றது என்றால், இஸ்ரேலினுடைய வான்படைகள் லெபனானில் இருக்கக்கூடிய இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுடைய இலக்குகளை மையப்படுத்தி அவர்களுடைய ஆயுத களஞ்சியங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்ற அதே சமயம் ஹிஸ்புல்லா போராளிகளும் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பான மொசாட்டினுடைய அலுவலகம் மீது ஹிஸ்புல்லா போராளிகள் ராக்கெட் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள்.
இந்த நிலைமையிலே தான் லெபனான் மீது 2006ஆம் ஆண்டுக்கு பின்னர் இஸ்ரேல் ஒரு மிக தீவிரமான யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றது. இந்த யுத்தம் என்பது நிச்சயமாக மத்திய கிழக்கிலே மீண்டும் ஒரு பதற்றத்தை, மீண்டும் ஒரு மிகப்பெரிய கூட்டு யுத்தத்தை உருவாக்க போகின்றது. இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.